எதிரான குற்றவியல் வழக்கில் 2 வாரங்களில் முடிவு எடுக்க குஜராத் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பாஜக ஆளும் மணிப்பூர் மாநில முதலமைச்சர் பீரேன் சிங் ராஜினாமா செய்ததை அடுத்து அம்மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மணிப்பூரில் 2 ஆண்டுகளாக வன்முறை நீடித்து வரும் நிலையில் முதலமைச்சர் பீரேன் சிங் மீது பாஜக எம்எல்ஏக்களே அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் பாஜக ஆட்சிக்கு எதிராக சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்தது. இதனால் சட்டமன்றம் கூடுவதற்கு முதல் நாள் பீரேன் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டமன்றத்தை கூட்டுவதற்கான உத்தரவை ஆளுநரும் ரத்து செய்திருந்தார். இதனையடுத்து புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக பாஜக மேலிட பிரதிநிதி இம்பாலில் 2 நாட்களாக முகாமிட்டு எம்எல்ஏக்களை தனித்தனியாக சந்தித்து கருத்து கேட்டு வருகிறார். ஆனால் எம்எல்ஏக்களிடையே ஒருமித்த கருத்து ஏற்படாததால் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து சிக்கல் நிலவுகிறது. எனவே சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்த ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இனி உலகம் முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை உலக உலா தொகுப்பில் காண்போம். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. திங்களன்று நடைபெற்ற 3ஆம் நாள் போட்டியில் 7 தங்கப் பதக்கங்களில் 6 தங்கத்தை சீனா அதிரடியாக கைப்பற்றியது. ஸ்பீட் ஸ்கேட்டிங் பிரிவில் அபாரமான சாகசங்களை வெளிப்படுத்திய சீனாவின் காங் ஆண்களுக்கான 500 மீட்டர் பந்தயத்தில் தங்கத்தை தனதாக்கினார். இதே பிரிவில் குழு போட்டியில் அவர் பங்கேற்று தன்னுடைய அணி தங்கப்பதக்கம் வெல்ல உதவினார். பெண்களுக்கான 3000 மீட்டர் பந்தயத்தில் சீனாவின் யாங் பிங்யூ தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களும் சீன வீரர்களையே சென்றடைந்தன. ஆண்களுக்கான கிராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங் 10 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் போட்டியில் ஜப்பான் வீரர் ஹருகி யமாஷிடா தங்கம் வென்றார். இப்போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை ஜப்பான் வீரரும் வெண்கல பதக்கத்தை கஜகஸ்தான் வீரரும் கைப்பற்றினர். தென் அமெரிக்க நாடான பெருவில் கன்னி கேண்டலரியா விழா தொடங்கியதின் அடையாளமாக நகரமே வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. கிறிஸ்துவ பாரம்பரியத்திற்கு முன்பு பூமியை தாயாக வழிபாடு நடத்தியதன் அடையாளமாக கன்னி கேண்டலரியாவுக்கு கடந்த 16ஆம் நூற்றாண்டு முதல் ஆண்டுதோறும் உற்சாக பெருக்குடன் விழா கொண்டாடப்படுகிறது. பூனோ நகர வீதிகளை 16ஆம் நூற்றாண்டுக்கே இட்டுச் செல்லும் வகையில் பழங்கால உடைகள் அணிந்து வேடங்கள் தரித்த கலைஞர்கள் இசை வாத்தியங்களுக்கு ஏற்ப நடனமாடினர். பாரம்பரிய நடன அசைவுகளை வெளிப்படுத்தியவாறே சான் ஜூவான் படிஸ்டா கோயில் வரை ஊர்வலமாக சென்றனர். சுமார் 40,000 நடன மற்றும் இசை கலைஞர்கள் பங்கேற்ற விழாவை நகர வீதிகளில் இருமருகிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகம் பொங்க கண்டு ரசித்தனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் உலக புகழ்பெற்ற நாய்கள் கண்காட்சியில் 2500க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டுள்ளன. கடந்த 8ஆம் தேதி 149வது வெஸ்ட்மின்ஸ்டர்ஸ் வருடாந்திர நாய்கள் கண்காட்சி நியூயார்க் நகரத்தில் கோலாகலமாக தொடங்கியது. முதல் நாளில் நாய்களை வகைப்படி பிரித்தல் மற்றும் பதிவு செய்யும் பணிகள் நடைபெற்றன. பின்னர் போட்டிகள் தொடங்கின. அலங்கார அணிவகுப்பு, கட்டளைக்கு கீழ்ப்படிதல், உரிமையாளருடன் ஒருங்கிணைந்த செயல்பாடு ஆகிய பிரிவுகளில் 201 இனங்களைச் சேர்ந்த 2500 4 கால் நண்பர்கள் பங்கேற்றனர். வித்தியாசமாக அலங்கரிக்கப்பட்ட ஏராளமான நாய்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நாய்களின் செயல்பாடுகளுக்கு தகுந்தவாறு நிகழ்ச்சி நடுவர்கள் மதிப்பெண்களை வழங்கினர். கண்காட்சியின் இறுதி நாள் போட்டி மன்ஹாட்டனில் உள்ள ஜேக்கப் ஜாவிட்ஸ் மையத்தில் இன்று நடைபெறுகிறது. அப்போது 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த நாயை நடுவர்கள் வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்ய உள்ளனர். சிலியின் அரவுகானியா பகுதியில் உள்ள கொல்லிப்புள்ளி கம்யூனின் நகர்ப்புறம் அருகே நேற்று முன்தினம் முதல் காட்டுத்தீ எரிந்து வருகிறது. இதுவரை குடியிருப்பு பகுதிகளை காட்டுத்தீ எட்டவில்லை என்றாலும் தீயின் தன்மை மற்றும் அளவு காரணமாக தீயணைப்பு வீரர்கள் உடல் சோர்வுடன் போராடி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள், நகராட்சி பணியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் தண்ணீர் லாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன.
வெள்ளத்தை அணைக்க உதவும் வகையில் சிலியின் அதிபர் கேப்ரியல் போரிக் இப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தார். தொடர்வது ஒரு சிறிய இடைவேளை. என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்க?